தொடர்ச்சியாக ஆவிக்குரிய அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படை உபதேச சத்தியங்கள் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தக்கூடியது, வழுவாதபடி நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே உபதேசத்தில் தேறினவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். உபதேசம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது சொன்னார், இப்பொழுதே நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். வேத வசனங்கள், சத்தியங்கள், உபதேசங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆகையினாலே தேவ பிள்ளைகள் மேலோட்டமாக பைபிளை படிக்கக்கூடாது. ஆழமான சத்தியங்களை அறிந்து நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். சரி, அடிப்படை சத்தியங்கள் என்ற தலைப்பிலே கடந்த சில நாட்களாக நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். அதில் அடிப்படையாக ரட்சிப்பிலிருந்து ஆரம்பித்து ஞானஸ்நானம், அபிஷேகம், சபை, இப்படி பல விஷயங்களை பார்த்து முக்கியமான காரியமாகிய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த விசுவாசம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க ஆரம்பித்ததிலிருந்து அடிப்படை விசுவாசம், நம்முடைய விசுவாசத்திலே நாம் எப்படி ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடித்தளம் விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம். இந்த கர்த்தர் பேரில் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதிலே நாம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இந்த விசுவாசத்தை பிசாசு கடைசி நாட்களிலே குலைத்து விடுகிறான். மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு இயேசு கிறிஸ்து கேட்டார். அப்படி இந்த கடைசி நாளிலே அவருடைய வருகையின் நேரத்தில், அவர் வருகிற காலத்திலே விசுவாசம் காணப்படாமல் போய்ட்டு இயேசு கிறிஸ்துவை அங்கலாய்த்தார். மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோன்னு கேட்டார் இல்லையா? அப்படின்னா இந்த கடைசி காலம், அவருடைய வருகையின் நேரத்திலே விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்குள் இருந்து தகர்க்கப்பட்டதாய் காணப்படும் என்பதை இயேசு கிறிஸ்து அன்றைக்கே குறிப்பிட்டார். அதற்கான முயற்சிகளை பிசாசு இந்த நாட்களிலே வேகமாக செஞ்சுட்டு இருக்கிறான். எப்படின்னா, கர்த்தரை சரியான விதத்தில் விசுவாசிக்கிறதை விட்டு வழி விலகி போக பண்ணி உலக காரியத்திற்காகவும் தவறான காரியங்களுக்காக விசுவாசத்தை நாம் செலுத்தும்படியாக பிசாசு டைவர்ட் பண்ணுறான். ஆனால் வேதம் நமக்கு காண்பிக்கிற விசுவாசம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நற்சாட்சி பெற்ற விசுவாசம், கர்த்தர் இதுதான் சரி என்று அங்கீகரித்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெய்வீகமானது, ஆவிக்குரியது, நித்தியத்திற்கு அடுத்த காரியங்கள், பரலோகத்திற்கு நேராய் கொண்டு செல்லது கூடியது, நரகத்திலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கு இப்படித்தான் விசுவாசம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர உலகத்தனமான காரியங்களுக்காக விசுவாசம் பயன்படுத்தப்பட்டதாக வேதத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பிசாசு அதை தவறாக ஜனங்களை டைவர்ட் பண்ணுகிறான். அதனாலே சரியான விசுவாசத்தை நற்சாட்சி பெற்ற தேவ மனுஷர்கள் எப்படி விசுவாசித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கும்போது அதன் மூலமாக தவறுகளை நாம் சுலபமாய் கண்டுபிடித்த முடியும். தவறான காரியங்கள் உபதேசிக்கப்படுகிறதை பார்த்த உடனே சுலபமாய் நாம் அடையாளம் காணலாம். அதுக்கு தான் சரியானதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. சரி, இந்த வரிசையிலே நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து வரிசையாக நாம் ஆவேலில் ஆரம்பித்து நாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நேற்று தினத்திலிருந்து நாம் கடந்த 3 நாட்களாக நாம் கிதியோன் என்கிற மனுஷனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலிருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னால் 31ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் விவரிக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் 32 பார்த்தீங்கன்னா பெயர்கள் மாத்திரம் குறிப்பிடப்படுகிறது. அதெல்லாம் விவரமாய் பேச டைம் இல்லைன்னு சொல்லி பெயரை மட்டும் குறிப்பிட்டு போயிட்டார். அதில் பார்க்கும்போது கிதியோனை குறித்து கடந்த 3 நாட்களாக நம்ம பார்த்தோம். கிதியோனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு அடுத்ததாக சில கேரக்டர், இதெல்லாம் நீங்கள் அதிகமாக பைபிளில் கவனிக்க மாட்டீங்க, கவனிக்க வாய்ப்பில்லாத ஒரு கேரக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பாராக் என்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாதுங்கிறார். அப்போது இது எல்லாத்தையும் நான் விவரமாக ஒவ்வொருத்தரை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டு வந்தேன்னா எனக்கு டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டு பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போகிறார் வேகமாக. அப்படி போகிறதான ஒரு நபர் தான் குறிப்பிடப்படுகிற ஒரு விசுவாச மனுஷன் பாராக்.
இந்த பாராக் நிறைய பேருக்கு யாருன்னு தெரிந்திருக்கிறதற்கு வாய்ப்பில்லை. நிறைய பேர் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஒரு சின்ன ஏதோ ஒரு கேரக்டர் வருதுன்னு சொல்லி நம்ம விட்டுறோம். கிதியோனை ஒருவேளை சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், அவரை குறித்த பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் பாராக்கை குறித்து நிறைய பேர் அறிவதற்கு அவ்வளவு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த பாராக்கை குறித்து, அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த பாராக்கை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே இவர் வருகிறார். 4வது அதிகாரம், 5வது அதிகாரம். இதில் 4வது அதிகாரத்தில் இவருடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் பாடின ஒரு பாடல் மாத்திரம் வருது. இப்போ அது ரெண்டையுமே நம்ம சில காரியங்களை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த பாராக் என்றால் யார், இந்த பாராக்குடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நான் 4வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறேன். கவனித்து கொண்டே வாருங்கள். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருபரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கு பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேர்ச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். இந்த தெபொராள், பாராக், இவங்க 2 பேருடைய கேரக்டர் இணைந்தே வரும். அந்த நாட்களிலே இந்த தெபொராள் என்கிற ஒரு பெண், இவள் இந்த நியாயாதிபதிகளின் காலத்தில் எழும்பின முதல் பெண் நியாயாதிபதி. இதுக்கு முன்னாலெல்லாம் நியாயம் விசாரித்தவங்க பார்க்கும்போது அவர்கள் ஆண்கள் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது இவள் ஒரு பெண்ணை ஆண்டவர் நியாயாதிபதியாக எழுப்பியிருக்கிறார். இந்த தெபொராள், இவள் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசியானவள். அப்படி இருக்கும் பொழுது இவள் நியாயம் விசாரிக்கிறவள். ஜனங்களுடைய வழக்குகளை எல்லாம் கேட்டு விசாரித்து அவர்களுக்கு பதில் சொல்லுகிறவள். இவள் தீர்க்கதரிசியாக இருந்தபடினால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவள் ஜனங்களை நடத்தி இருக்கிறாள். இப்போ நம்ம தெபொராளை பார்க்க போகிறதில்ல, பட் நான் அடிப்படை காரியத்தை சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. இவள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து ஜனங்களை நடத்துகிறாள். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் அவர்கள் மிகவும் கொடிய விதமாக அவர் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிசரா என்று சொல்லப்படுகிற ஒரு சேனை தளபதி, அவன் 900 இருப்பு ரதங்களை உடையவனாயிருக்கிறான். அவன் கொடுமையாக இவர்களை நடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே ராஜாவாக இருந்தவன் யார்னா 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். கானானியர்கள் அந்த நாட்களிலே இவர்களை ஆளுகை செய்தாங்க. இந்த கானானியர்கள் கையிலே ஆண்டவர் இவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த ராஜாவின் பெயர் பார்க்கும்போது யாபீன். ஆனால் அவனுடைய கேரக்டர் ரொம்ப கிடையாது. அவனுக்கு ஒரு தளபதி இருக்கிறான். அவன் தான் சிசரா. இவன் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி, பராக்கிரமசாலி. 900 இருப்பு ரதங்களை வைத்து கொண்டு
கடுமையாக 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நொறுக்கினாங்க. எனக்கு இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை கவனிக்கும் போது ரொம்ப ஒரு வேதனையான காரியங்கள், இதில் பல விஷயங்கள் நம்ம வந்து சிந்திச்சோம்னா நமக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அந்த 400 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தின் வேதனையை அவர்கள் அனுபவித்து ஒரு வழியாக கர்த்தரால் அவங்க மீட்கப்பட்டு அவர்கள் வனாந்தரத்தில் வந்து 40 வருஷம் பிரயாணம் பண்ணி இப்போ கானான் தேசத்துக்குள் வந்துட்டாங்க யோசுவாவின் தலைமையின் கீழ். இப்படி வந்த பொழுது யோசுவா அவர்களை யுத்தத்தில் நடத்தி தேசத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும், அந்த தேசத்தில் குடியிருந்த 7 ஜாதிகள் இருக்கிறாங்க, அந்த ஜாதிகள் எல்லாத்தையும் விரட்டி தேசத்தை சுதந்தரித்து அந்தந்த கோத்திரத்திற்கு அவர்கள் கொடுக்குறாங்க. இதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அந்த தேசத்தின் குடிகளுக்கு நீங்கள் இறங்க வேண்டாம், அவங்க எல்லாத்திற்கும் நீங்கள் விரட்டி அந்த தேசத்தை சுதந்தரிக்கணும்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கானானியர் எங்கிருந்து வந்தாங்க யோசிக்கணும். கானானியர் இவங்க ஆளுறாங்களாம். இவங்க இருக்கிறது கானான் தேசம், ஆனால் ஆளப்படுகிறது யாரால்னா கானானியரால் ஆளப்படுகிறார்கள். இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த கானானியர்கள் எங்கிருந்து வந்தாங்க, இவங்க எப்படி 20 வருஷம் இவங்களை ஆண்டாங்க. நேற்று தினத்தில் நம்ம 3 நாட்கள் அதுக்கு முன்னால் பார்த்தோம். கிதியோனுடைய நாட்களிலே மீதியானியரின் கீழ் 7 வருஷம் அவர்கள் ஆளப்பட்டார்கள்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கானானியர்கள் 20 வருஷம் இவங்களை ஆள்றாங்கன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அவர்களை முற்றிலும் அவங்கள ஜாதிகள் எல்லாத்தையும் துரத்தி விட சொல்லும் பொழுது இந்த இஸ்ரவேல் புத்திரர் அதை கரெக்டாக செய்யலை. சில ஜாதிகளை விட்டுட்டாங்க, சரியா அவங்கள வந்து துரத்தலை. அவர்களுக்கு இறங்கினாங்க. இறங்கி அவர்களோடு கூட அவர்களை நீங்கள் இருந்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த ஜாதி ஜனங்களை விட்டுட்டாங்க. விட்டது மாத்திரமல்ல, விட்டது அவங்கள வந்து ஒரு அடிமை மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வந்து வளர விடுறாங்க. வளர விட்டு இவங்க அவங்களுக்கு பெண் கொடுக்குறாங்க, அவங்களிடத்துலேருந்து பெண் எடுக்கிறாங்க, சம்பந்தம் கலக்கிறாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. அங்கே இருக்கிற புறஜாதிகளோடு சம்பந்தம் கலக்கிறாங்க. சம்பந்தம் கலந்த உடனே தான் ஆண்டவர் பார்க்குறாரு, எதற்காக நான் இவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். 40 வருஷம் பிரயாணம் பண்ணி இப்போ தேசத்தை இவங்க கையில் கொடுத்து சுதந்திரித்து கொள்ளுங்கள் கொடுத்தா, அந்த தேசத்து குடிகளோடு இவர்கள் உடன்படிக்கை செய்து பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அவங்களோட சம்பந்தம் கலக்கிறாங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்கள பெண் கொண்டு பெண் எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர், இதெல்லாம் இப்போ நமக்கு மெயின் சப்ஜெக்ட் இல்லை, நான் உங்களுக்கான சொல்கிறேன். அப்போ தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் ஓரளவுக்கு புரிய முடியும். அப்போ அந்த இடத்துல ஏன் இது ரொம்ப ஆபத்தானது கேட்டிங்கன்னா, அந்த 7 ஜாதிகளுமே விக்கிரகாராதனைக்காரர்கள், புறஜாதிகள் விக்கிரகாராதனைக்காரர்கள். இவங்க பெண் கொண்டு பெண் எடுக்கிறதுன்றதைய அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த விக்கிரகத்தை அவர்கள் பெண் எடுக்கிற இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, அந்த பெண்கள் இவங்க குடும்பத்தில் வரும்பொழுது விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. தாங்கள் ஆராதித்து வந்த தங்களுடைய முன்னோர்களின் தெய்வங்களை அந்த விக்கிரகத்தை தூக்கி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துடும். அதே போல் இவங்க என்ன செய்யறாங்க, அவங்களை பிரியப்படுத்துகிறதற்காக இவர்களும் அந்த இஸ்ரவேல் ஆண்களும் அந்த விக்கிரகத்தை வணங்குறவர்களாக மாறிடுறாங்க. இஸ்ரவேல் பெண்களை அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஜாதி ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வீடுகளில் போய் இந்த பெண்களும் அந்த விக்கிரகாராதனைக்காரர்களாக மாறிடுறாங்க. இப்படி கர்த்தர் அவர்களை விக்கிரகாராதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். எகிப்திலேயும் விக்கிரகாராதனை இருந்துச்சு, அந்த அடிமைத்தனத்தில் இருந்துச்சு, எல்லாத்திலும் விடுதலையாக்கி கொண்டு வந்தவர். மறுபடியும் அதே விக்கிரகாராதனையை கானான் தேசத்துக்குள்ளேயும் இவங்க வந்து செய்கிறத பார்த்துட்டா ஆண்டவர் எரிச்சல் அடைந்து அவருடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அதான் நடக்குது. ஏன் கர்த்தர் ஒப்பு கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய காரணம் அதுதான். அவங்க இருக்கிற அந்நிய ஜாதிகளோடு இவங்க சம்பந்தம் கலந்து அவர்களோடு இணைந்து போய் பெண் கொடுத்து பெண் எடுத்து விக்கிரகாராதனைக்காரர்களாக மாறுறாங்க. அப்படித்தான் இவர்களுக்கு அடிக்கடி கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே இருக்கிற ஜாதிகள் கையிலோ நீ அந்த ஜாதிகளோடு நீங்கள் சம்பந்தம் கலக்கிறீங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ணுறீங்க, அவங்களோடு நீங்கள் பெண் கொடுக்குறீங்க, பெண் எடுக்கிறீங்க, அவங்களுடைய விக்கிரகத்தை நீங்கள் வணங்குறீங்க, அப்படின்னா அவங்களுக்கே நீங்கள் அடிமையாகி போவங்கன்னு கர்த்தர் விட்டு கொடுத்துட்றாரு. அப்படித்தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யாபீன் என்கிற ஒரு கானானிய ராஜாவின் கையிலே கர்த்தர் இவர்களை 20 வருஷம் ஒப்பு கொடுத்தார். அந்த கட்டத்திலே அவனுக்கு இது சிசரா என்கிற ஒரு தளபதி, இவன் மிகவும் பராக்கிரமசாலி, கொடுமையானவன். இவன் கையிலே நல்ல அதிகாரம் இருக்கிறது. 900 ரதங்களை வைத்து கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாய் நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த கட்டத்திலே தான் இஸ்ரவேலுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி இந்த தெபராள் இருக்கிறாள்.
இந்த தெபராளுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை உரைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் ஒரு மனுஷனை வைத்து நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறேன். அந்த 20 வருஷம் அவர்கள் நெருக்கடியில் இருக்கும் பொழுது இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். தீர்க்கதரிசியானவளாய் இருந்த தெபராளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. பாராக் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நீ அழைத்து அவன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தெபராளுக்கு பேசியிருப்பார். அந்த நிமித்தமே இந்த தெபராள் இப்பொழுது பாராக்கை கூப்பிட்டு இந்த இடத்துல நாம் பேசுகிறதை பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் நான் 6ஆம் 7ஆம் வசனத்தை 4ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சா உங்களுக்கு புரியும். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை, அதாவது 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய். எத்தனை பேரை கூப்பிடணும், எங்கே போகணும், எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறான். எதுக்கு என்றால், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அப்போ உனக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீ 10,000 பேரை தெரிந்து கொள். செபுலோன் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் இருந்து ஒரு 10,000 பேரை நீ செலக்ட் பண்ணிக்கோ. 10,000 பேரை கூட்டிக் கொண்டு நீ இந்த பள்ளத்தாக்குக்கு போ. அங்கே நான் சிசராவையும் அவனுடைய ரதங்களையும் அவருடைய வீரர்களையும் நான் கூட்டிட்டு வரவழைப்பேன். நான் அவங்களை கொண்டு வருவேன். கொண்டு வந்து உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு சொன்னாரே என்று சொல்லி நினைப்பூட்டுகிறாள். அது மாத்திரமல்ல, அவள் மேலும் ஒரு காரியத்தை சொல்றா பாருங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது தெபராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். நல்லா பாருங்க, இந்த தெபராள் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய நடத்துதலை பாராக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நம்ம பாராக்கு தான் பார்க்க போகிறோம். பாராக்குடைய காரியம் என்ன, இவன் எப்படிப்பட்டவன்? கிதியோனுடைய வாழ்க்கை நம்ம 3 நாள் பார்த்ததில் 2 நாள் அவனுடைய நெகட்டிவ் சைடை பார்த்தோம். கடைசி நாள் 3ஆவது நாள் தான் அவனுடைய பாசிட்டிவ் சைடை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாராக் எப்படிப்பட்டவன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இவனுக்கு வந்துச்சு. நீ 10,000 பேரை கூட்டிக் கொண்டு செபுலோன் நப்தலி கோத்திரத்திலிருந்து 10,000 பேரை தெரிந்து கொண்டு நீ பள்ளத்தாக்கிலே கீசோன் பள்ளத்தாக்குக்கு நீ போ. அங்கே சிசராவையும் அவனுடைய ரதங்களை எல்லாம் அங்கே வர வைத்து உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த வார்த்தை வந்த உடனே பாராக் என்ன சொல்லியிருக்கணும்? ரைட், நான் கிளம்புறேன் என்று சொல்லி இவன் கிளம்பி இருக்கணும். ஆனால் இந்த பாராக் என்ன பேசுகிறான் தெரியுமா? வாசிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. 8ஆவது வசனத்தில் பார்க்கும்போது, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். எப்படி இருக்கிறான் பாருங்க. தெபராள் கிட்ட கேட்குறான். தெபராள் ஒரு பெண், புரியுதுலா? அவள் ஒரு என்னதான் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறவளாக இருக்கட்டும், ஆனால் யுத்தம் செய்வதற்கு ஆண்கள் தான் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். ஆனால் இவன் பேசுகிறான் பாருங்க, நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன், நீ வரல நான் போக மாட்டேங்கிறான். இவன் யாரை துணைக்கு அழைக்கிறான்? யுத்தத்துக்கு போகிறதற்கு இந்த பெண் நியாயாதிபதியாக இருக்கிற தெபராளை இவன் துணைக்கு அழைக்கிறான். நீ வா, நீ வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னால் நல்லா பரவாயில்ல, அப்படி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நீ வந்தால் எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி என்னை உற்சாகப்படுத்த, நீ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் ஒருவேளை சொல்லியிருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? நீ வந்தா போவேன், நீ வரலன்னு போக மாட்டேங்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாக அவனுக்கு கொடுக்கப்பட்டு, எத்தனை பேரை கூப்பிடணும், எந்த இடத்துல போகணும், அப்பொழுது கர்த்தர் அவங்களை ஒப்பு கொடுப்பான். இவ்வளவு தூரம் வந்தும் இவன் சொல்லுகிறான், தெபராளை பார்த்து துணைக்கு கூப்பிடுறான், நீ வந்தால் நான் போவேன், நீ வராட்டி நான் போக மாட்டேன்ட்டான். இதுதான் பாராக். பாராக்குடைய நெகட்டிவ் சைடு முதல்ல சொல்லிடுறேன். இதுதான் பாராக். சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். தெபராள் ஒரு தைரியமான ஒரு பெண், தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ஒரு தைரியமான ஒரு பெண். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது.
கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபராள் எழும்பி பாரோகோடே கூட கேதேசுக்கு போனாள். உடனே தெபராளும் அதற்கு ஒப்புக்கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், நான் வரேன், நீ கூப்பிட்டதுக்காக வரேன், ஆனால் நீ இப்போ என்ன கூப்பிட்ட, ஒரு பெண்ணாகி என்ன கூப்பிட்ட, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், அந்த சிசராவை கர்த்தர் உன் கையில் இல்லை, ஒரு பெண்ணின் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த சிசராவை மேற்கொண்டதான பெயர் உனக்கு வராது. நீ சொன்ன உடனே நான் கிளம்பியிருந்தேன்னா அந்த சிசராவை மேற்கொண்ட பெயர் உனக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ நீ ஒரு பெண்ணாகி என்ன கூப்பிடுற, அதனாலே அந்த பெயர் சிசராவை ஜெயிச்சதற்கான பெயர் உனக்கு கிடைக்காது, ஒரு பெண்ணுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி அதையும் தீர்க்க தரிசனமாக இங்கே தெபராள் அறிவித்து விடுகிறாள். சரி, இப்போ இந்த நேரத்தில் அதுக்கு பிறகுதான் இவன் என்ன செய்கிறான், ஆட்களை திரட்டுகிறான். 10வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும்படி செல்லும் 10,000 பேரோட போனான். தெபராளும் அவனோட கூட போனாள். கேனியனாகிய ஏபேர் என்பவன், இங்கே ஒரு கேரக்டர் எழுது பாருங்க, கேனியனாகிய ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பாராக்கை அழைத்திருந்தாலும் இவன் டோட்டலாக கர்த்தரை சார்ந்து கிடையாது, தெபராளை தான் சார்ந்து இருக்கிறான். புரியுதுலா? நீ வந்தால் நான் போகிறேன், நீ வரலன்னா நான் போக மாட்டேன்னு ஆரம்பித்தான். இவள் வருகிறேன்னு சொன்னால் கிளம்பியாச்சு. செபுலோன்லேருந்து நப்தலியிலிருந்து 10,000 பேர் ரெடி ஆகிட்டாங்க. இப்போது அழைச்சிட்டு போகும்போது அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போயிட்டாங்க. கரெக்டாக கர்த்தர் சொன்னது போலவே சிசராவையும் அவனுடைய 900 இருப்பு ரதங்களையும் கர்த்தர் சொன்னது போலவே கீசோன் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவர்களை இழுத்து கொண்டு வந்தார். அவங்கள கர்த்தர் ஒப்பு கொடுக்கறதுக்கு அதே பிளேஸுக்கு அவங்கள கர்த்தர் கொண்டு வரார். இப்பொழுதும் இதை பாராக்க அதை பார்த்து இவன் எந்த மூவ் பண்ணலை. அப்போ தெபராள் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றா, இந்த நாள் தான் கர்த்தர் உன் கையிலே சிசராவை ஒப்பு கொடுக்க போகிற நாள், நீ புறப்படு என்று சொல்லி மறுபடியும் தெபராள் அந்த பாராக்கை தூண்டி விடுகிறாள். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நடத்துகிறாள். கர்த்தர் சிசராவையும் அவன் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினாலே கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போனான். சரிங்களா? இப்போ நமக்கு பாராக்கு தான் பார்க்கணும், பட் அதில் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த பாராக்குக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போலவே இந்த பாராக்கின் மூலமாக இந்த 10,000 பேரை வைத்து கர்த்தர் அவங்களை கலங்கடித்தாராம். இவங்களுடைய பட்டயத்துக்கு முன்னால் கலங்கடிச்சாராம். 900 இருப்பு ரதங்களோடு வந்த அவர்களை இவர்கள் மூலமாக கர்த்தர் கலங்கடித்தார். அவன் பயந்து உயிர் தப்பி சிசரா என்ன செய்கிறானா, கால்நடையா ரதத்தெல்லாம் விட்டுட்டு கால்நடையா ஓடி போனானாம். இப்போ நம்ம கவனிக்கணும், சிசராவை இது பாராக்குடைய விசுவாசத்தை தான் நம்ம படிக்க போகிறோம் இன்னைக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பாராக்குடைய நெகட்டிவ் சைடு. அவனுக்கு யாராவது கூடவே இருந்து பின்னால் இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு அவன் தானாக நடக்க மாட்டான். அவனுக்கு துணைக்கு ஒரு பெண் தீர்க்கதரிசியை கூட அவன் துணைக்கு கூப்பிட்றான். அவன் பின்னால் இருந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் போவான், இல்லைன்னா அவன் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு நபர். இப்போ பாருங்க, கிளம்ப சொல்லும் போதும் தெபராள் கிளப்ப வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ யுத்தத்துக்கு அங்கே போய் நின்ன பிறகும்
போய் சண்டை போட்டு சொல்கிறதுக்கும் அங்கே தெபரால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சூழ்நிலை பார்த்து அவன் இறங்கி சண்டை போட்டுருக்கணும். ஆனால் அங்கேயும் தெபரால் வந்து அங்கே புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அங்கே பாராக்கி இறங்கி செய்ய ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிறார். சிசரா ஒரு திறமசாலி, பெரிய பராக்கிரமசாலி, 900 இரும்பு ரதங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த 10,000 பேருக்கு முன்னால் கர்த்தர் அவங்கள கலங்கடிச்சிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு ரதத்தை விட்டு கால்நடையாக ஓடினானோ. இப்போ கவனிக்கணும். இப்போதான் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான சில காரியங்களை சொல்லுகிறேன். இவனை விசுவாசம் உள்ள மனுஷனாக நாம் எங்கே எப்படி பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம அது சொல்கிறதுக்கு முன்னால் இந்த சிசராவுடைய முடிவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முடிவை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நான் இந்த பாராக்குடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவன் கால்நடையாய் அவன் வந்து போகிறான். 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கால்நடையை போகிறான். சிசரா கால்நடையாய் கேனியனாகிய ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்குள் ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனாகிய ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புரியுது கஷ்டம். நீங்கள் நிதானமாக படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். இந்த எத்தனை கேரக்டர் நிறையா வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சிசரா கால்நடையாக கேனியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரத்துக்குள் வந்தான். புரியுது? அந்த ஏபேர் யாருன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 11ஆம் வசனத்தில் பார்த்துட்டோம். யாருன்னு கேட்டிங்கன்னா மோசேயினுடைய மாமனாருடைய வம்சம். புரியுதுல? மோசையுடைய மாமனாருடைய வம்சத்தை 10-11 வசனத்தில் படிச்சுக்கிற தெரியும். மோசையுடைய மாமனாருடைய வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஏபேன். அதை வந்து ஏற்கனவே 11ஆம் வசனத்திலே சொல்லிவிட்டது. அவன் தன்னுடைய இடங்களிலிருந்து குடிபெயர்ந்து அவன் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டானாம். இடம்பெயர்ந்து போயிட்டான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும், என் ஆண்டவனே, என் அண்டையிலே உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவன் அண்டைக்கு கூடாரத்தில் உள்ளே வந்த பொழுது அவள் ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இது நடக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேனியனாகிய இந்த ஏபேர் இவனுடைய மனைவி யாகேல். ஏன் இவங்களுடைய கேரக்டர் இங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இவர்கள் ராஜாவோடு நெருக்கமானவர்கள். புரிதல? அந்த ராஜா, அந்த தேசத்தின் ராஜா, கானானின் ராஜாவாகிய யாபீனோடு இவங்க வந்து நெருக்கமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த சிசரா கால்நடையாக ஓடி வரும்போது இவனை வந்து கர்த்தர் ஏற்கனவே இவனை வந்து அந்த ராஜாவுக்கு நெருக்கமாக இருக்கிற மோசையின் மாமனாருடைய சந்ததி, இவனை வந்து கர்த்தர் வந்து தனியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து ஏற்கனவே செட்டில் பண்ணிட்டாரு. இவன் கால்நடையை ஓடி வரும் பொழுது இவனுக்கும் ராஜாவுக்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குது. இப்போ சிசரா கால்நடையை ஓடி வரும்போது இவனுடைய மனைவி என்ன செய்கிறா? வாரும், கூடாரத்துக்குள் வாரும்னு கூப்பிட்றான். இப்போ நல்லா கவனிக்கணும். இவன் ராஜாவுக்கு வேண்டியவனுடைய மனைவியோ. இவன் ஒரு தளபதி, ஆனால் இவனுடைய கானானிய ராஜாவுக்கு வேண்டியவனுடைய மனைவி கூப்பிடுறதுனால நம்பிக்கையோடு அந்த கூடாரத்துக்குள்ளே இவன் போகிறான். யாரு? சிசரா. ஏன்னா தன்னுடைய ராஜாவுடைய நெருக்கமானவருடைய மனைவி தான் தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய கூடாரத்துக்கு கூப்பிட்றான உடனே தனக்கு நிச்சயமாகவே இந்த கூடாரத்தில் பாதுகாப்பு இருக்கும், தன்னை காட்டி கொடுக்க மாட்டாங்க, தன்னை எப்படியும் இதை பாராக்கின இடத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் அவன் உள்ளே வரான். உள்ளே வந்த உடனே அந்த களைச்சு ஓடி வந்தவன் தண்ணி கேட்குறான். இதெல்லாம் படிக்க எனக்கு டைம் இல்லை, நீங்கள் அப்படியே அப்புறம் பார்த்துங்க. களைத்து இருக்கும்போது தண்ணி கேட்குறான். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்குறான். அவள் தண்ணீருக்கு பதிலாக பாலையே கொடுக்குறான். அப்பொழுது அவன் நல்ல பாலெல்லாம் குடிச்சிட்டு நல்லா டயர்டில் வந்தவன் அப்படியே படுத்து தூங்கிடுறான். அப்பொழுது ஒரு பெட்ஷீட் எடுத்து அவனை போற்றி நல்லா தூங்க ஒழிச்சிட்டு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்குற மாதிரி அவனை போற்றி படுக்க வச்சிட்றான். அவன் வந்த அசதியிலே அவன் அப்படியே தூங்கிடுறான். தூங்கின உடனே ஒரு பெரிய ஆணி எடுத்து கொண்டு வந்து, கூடாரத்தின் ஆணி எடுத்துகிட்டு கொண்டு வந்து அவன் தலையில் வைத்து தரையோடு தரையாக அடித்து கொன்று போடுகிறாள். அதான் சிசராவை கொண்டதான மேன்மை ஒரு ஸ்திரீக்கு கிடைக்கும் சொன்னது இங்கே நடக்குது. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இது நமக்கு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது அப்படியே போட்டோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாராக்கூடிய விஷயம் என்ன, பாராக்கூடிய காரியம் என்ன? இப்போ பாராக்கை குறித்து எல்லாமே நெகட்டிவாகவே சொல்லிட்டு வந்தேன். இப்போ பாராக்குடைய விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பாராக் இவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வந்தபோது கூட உடனே வேகமாய் செயல்படுவதற்குரிய ஒரு தைரியம் இல்லாதவன்.
இப்படிப்பட்டவன் எப்படி இந்த யுத்தத்திலே இவன் வந்து நின்று அவன் செயல்பட்டான் என்பது இங்கே தான் அவனுடைய விசுவாசம் செயல்படுகிறதை காண முடியும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முதல் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். முதல் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்போ அதனுடைய கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு புரியும். முதல் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். நல்லா பாருங்க, தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க, யோசுவா மூலமாக வந்து சுதந்திரிக்கிறாங்க. கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்புரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. நல்ல கவனிங்க, கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்புரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று. அப்ப இருப்புரதங்கள் இருக்கிறவர்களை யோசுவாவின் தலைமையின் கீழ் வந்த பொழுதே அவங்களால துரத்த முடியல. யோசிச்சு பாருங்க, யோசுவாவின் தலைமையின் கீழே வந்தவர்களே கூட இந்த பள்ளத்தாக்கின் குடிகள், இந்த கானானியர்கள் பள்ளத்தாக்கில் இருந்தாங்க. அது உங்களுக்கு காட்டுறேன். 5ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. இசக்காரின் பிரபுக்களும் தெபராளோடு கூட இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். இந்த யுத்தம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கில் இவங்க வந்து யுத்தத்துக்கு போனாங்கன்னு போட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கு என்பது இந்த கானானியர்கள் இருந்ததான ஒரு இடம். இவங்களுக்கு இருப்புரதங்கள் இருந்தது. யோசுவாவின் தலைமை கீழ் வந்த போதே இவங்க இருப்புரதங்கள் வைத்திருந்ததுனால இவங்களை வந்து ஜெயிக்க முடியல, துரத்தக்கூடாமல் போயிட்டுன்னு பார்க்குறோம். அப்போ ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் விட்ட ஜனங்கள் தான் இந்த கானானியர்கள். யோசுவாவின் தலைமைகள் எவ்வளோ யுத்த பலசாலிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த யுத்த பலசாலிகளே கூட இந்த இடத்தில் இந்த ரதங்களை வைத்திருக்கிற, இருப்பு ரதங்களை வைத்திருக்கிற கானானியர்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. ஏற்கனவே அவங்கள அசைக்க முடியல, அவங்கள துரத்த முடியாமல் விட்டுட்டாங்க. அப்படிப்பட்டதான அந்த பயங்கரமான பலசாலிகள் இருப்பு ரதங்களை வைத்திருக்கிற நபர்களை சந்திக்கத்தான் ஆண்டவர் இந்த பாராக்கை கொண்டு போறார். அப்படின்னா யோசுவாவின் தலைமையின் கீழ் செயல்பட்ட அந்த இராணுவம் செய்ய முடியாததை இந்த பாராக்கை கொண்டு ஒரு 10,000 பேர் மூலமாக கர்த்தர் செய்வேன்னு சொல்லும்போது இதை வந்து எடுத்து செய்யறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சுபாவத்தின்படி பாராக் வந்து ஒரு பலவீனமானவன், தானா ஒன்று செய்ய மாட்டான், அவனை பின்னால புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவனுடைய நேச்சுரல் சுபாவம், இயற்கை சுபாவம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் இந்த சிசராவை எதிர்க்கிறதற்கு இவன் கிளம்பினதே ஒரு பெரிய விசுவாசத்தை அவனுக்குள் ஆண்டவர் கொடுத்ததற்கு ஒரு அடையாளம். ஏன்னா ஏற்கனவே தோல்வி கண்ட இடம், ஏற்கனவே யோசுவாவின் தலைமையில் வந்ததான இராணுவம் இந்த கானானியரை ஒன்றும் செய்ய முடியாமல் தோல்வி அடைந்த ஒரு இடம். தோல்வி அடைந்த இடத்தில் ஆண்டவர் பாராக்கை கொண்டு வரார். அந்த இடத்திலே ஒருத்தன் வெற்றியை சம்பாதிக்கிறதுக்கு எழுப்பி போகிறதுனா அது உண்மையிலேயே விசுவாசம் இருந்தால்தான் அது சாத்தியம். அப்போது இந்த விசுவாசம், பாராக்குடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, ஒவ்வொருத்தருடைய விசுவாசம் எப்படி ஸ்பிரிச்சுவல் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிட்டே வரேன். ஏற்கனவே தோல்வி அடைந்த இடத்தில் இவன் விசுவாசத்தை கொண்டு இவன் புறப்பட்டு வரான். யோசுவாவின் தலைமையின் கீழ் தோல்வி அடைந்த ஒரு இடம். இந்த கானானியர்களை, இந்த ரதங்கள் உள்ளவர்களை துரத்த முடியல. ஆனால் இப்பொழுது அவர்களை தான் விசுவாசத்தினாலே இந்த பாராக் மேற்கொள்ளுகிறான். இது எதை குறிக்கிறது? ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த். நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய விசுவாசம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சில இடத்துல ஏற்கனவே தோத்து போயிருப்பீங்க. சில சத்துரு இருப்பு ரதங்களை வைத்திருக்கிறது போல பலசாலிகளாக இருப்பாங்க. சில சத்துருக்கள் ரொம்ப பலசாலிகள், கானானியர்கள். இதை நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 25 33 வரைக்கும் படிச்சீங்கன்னா இவர்களை குறித்து சொல்லும்பொழுது கானானியர்களை குறித்து அந்த 10 பேர் 12 பேரில் 10 பேர் நெகட்டிவாக கொடுப்பாங்க. கானானியர்கள் கடலோரத்தில் இருக்கிறாங்க இப்படிலாம் சொல்லுவார்கள், அவங்க பலசாலிகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த கானானியர்கள் உண்மையிலேயே பலமுள்ளவர்கள்.
இவங்க கருப்பினத்தவர்கள், இன்னும் சரியாக சொல்ல போனால் கருப்பினத்தவர்கள். இவங்க இயற்கையாகவே அதிக பலம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டதான இவர்களை ஏற்கனவே யோசுவாவின் தலைமையின் கீழ் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அந்த கூட்டத்தை இவன் சந்திச்சான், ஜெயிக்கிறான்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே சில விஷயத்திலே சில பலமான சத்துருவோடு நீங்கள் மோதி தோற்று போயிருப்பீங்க. பலமான சத்துரு உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணியிருப்பீங்க. அந்த சத்துரு உங்களை துரத்தியிருப்பான், உங்களால் அவனை ஜெயிக்க முடியல, சில விஷயத்தில் தோற்று போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, இன்னைக்கு நீ விசுவாசத்தோடு எழும்பு, ஏற்கனவே தோற்று போன அந்த இடத்துல உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். யோசுவாவின் தலைமையின் கீழ் தோற்று போனதான அந்த இடத்தில் அவர்களை துரத்திவிட முடியாமல் போன அந்த கானானியர்களை நீ துரத்துவ. முந்தி துரத்த முடியாமல் போனதை இப்போ நீ துரத்துவ. நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை முன்பு நீங்கள் துரத்திவிட முடியாமல் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயம் நடந்திருக்கும். சில பாவங்களை உங்களால் துரத்த முடியாமல் இருந்திருக்கலாம். சில பாவங்கள், எந்த பாவத்துக்கு முன்னாலும் பிசாசு செயல்படும். சில பாவங்களை உங்களால் துரத்த முடியல. ஏன்னா அவன் கானானியனை போல பலசாலியாக இருக்கிறான், இருப்பு ரதங்களை வச்சுட்டு இருக்கிறான், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான். அதை உங்களால் துரத்த முடியல. பல பாவங்களை துரத்திட்டீங்க, சில பாவத்தை துரத்த முடியல. வெளியரங்கமான பாவத்தை துரத்திட்டீங்க, அந்தரங்கமான பாவத்தை துரத்த முடியல. வெளியரங்கமான குடியை துரத்தியாச்சு, சிகரெட்டை துரத்தியாச்சு, சினிமாவை துரத்தியாச்சு, வேண்டாத தவறான காரியம் எல்லாம் துரத்தியாச்சு. ஆனால் சிலது மறைந்து இருக்கிறது, பள்ளத்தாக்கில் இருக்கிற காரியங்கள், பள்ளத்தாக்கில் இருக்கிறதான கானானியர்கள், பள்ளத்தாக்கிலே மறைந்திருக்கிறவர்கள், மறைவான பாவங்கள், மறைவான விதத்தில் இருந்து உங்களை தாக்குதல் நடத்துகிற பலசாலிகள். இவன் தான் பலசாலி. பள்ளத்தாக்கில் இருக்கிறவன் பலசாலி. ஆனால் இந்த பள்ளத்தாக்கிலே மறைந்திருக்கிற பாவம், மறைந்திருக்கிறவன், இவனை தான் துரத்த முடியல. ஏற்கனவே தோற்று போயிருக்குது. ஆனால் பாராக்கின் காலத்தில் அவனை ஜெயித்து விட்டார்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படையான சில காரியங்களை நீங்கள் துரத்திட்டீங்க. ஆனால் உள்ளே சில விஷயங்கள் மறைந்திருக்கிற, சில பாவங்கள் மறைந்திருக்கிற, சில பிசாசனுடைய கிரியைகள், அதை துரத்த முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு தான் ஆண்டவருக்கு நியமித்த நாள். மறுபடியும் அந்த வார்த்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தெபராள் பாராக்கை நோக்கி, 14வது வசனம், எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையிலே சிசராவை ஒப்பு கொடுக்க போறார். கானானியனை உன் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். 900 இருப்பு ரதங்களை வைத்துக்கொண்டு பலசாலிகளைப் போல ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டிருந்ததான சிசராவை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். என் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நான் எந்த சிசராவாய் இருக்கட்டும், 900 இருப்பு ரதங்களை உடையவனாய் இருக்கட்டும், அவனை நான் ஜெயிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த நாளை நியமித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுக்கும் இந்த நாள், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற பள்ளத்தாக்கின் பிசாசின் ஆவிகள், பள்ளத்தாக்கின் கானானியர்கள், மறைந்திருக்கிற பாவங்கள், 900 இருப்பு ரதங்களை வைத்துக்கொண்டு பலசாலியாய் தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிற சிசராக்கள், ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போறார். விசுவாசிங்க. இதுதான் ஃபெய்த். ஏன்னா ஏற்கனவே தோற்ற இடத்துல திரும்பி போய் அடித்து ஜெயிக்கிறதுன்றதுக்கு ஃபெய்த் வேணும். ஜெயிச்ச இடத்துல ஜெயிச்சுக்கிட்டே போகிறது ஈஸி. ஒரு தோல்வியை கண்டுவிட்டால் அந்த இடத்துல அவன் ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த இடத்துல இந்த பாராக்குடைய காரியம் வருகிறது. தோற்று போன இடத்துல, ஏற்கனவே தோற்ற இடத்துல இப்போ கர்த்தர் பாராக்கை வைத்து ஜெயிக்கிறார். இன்றைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஏற்கனவே சில விஷயத்தில் தோற்றிருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். விசுவாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் 900 ரதங்களோடு பலசாலியாய் காணப்படுகிற கானானியனை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். கண்டிப்பாக உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதான் நடக்க போகுது. பாராக்குக்கு இன்னொரு நெகட்டிவ் ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அதாவது அவனுடைய அட்மாஸ்பியரில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 5வது அதிகாரத்தில் பாட்டு வருது. இப்போ எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியல, பட் உங்களுக்கு முக்கியமானதை மட்டும் இன்றைக்கி சொல்லி முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில்
12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. விழி விழி தெபராளே, இது ஒரு பாடல். விழி விழி தெபராளே விழி விழி, பாட்டு பாடு. பாராக்கே எழும்பு. அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. ஏற்கனவே உன்னை சிறையாக்கி வச்சிருந்தான் கானானியன், இப்போ அவனை நீ சிறையாக்குங்கிறார். உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். பராக்கிரமசாலியாய் காணப்பட்டதான கானானியன் மேல் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை கொடுக்கிறார். விசுவாசிங்க. அடுத்தது, அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிலும் இருந்து துளித்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். பாருங்க, பென்யமீன் கோத்திரம் வந்து இவனுக்கு எப்ராயிமும் பென்யமும் இவனுக்கு பின் சென்று வந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுனோலிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். நல்ல கவனிக்கணும், செபுலோனிலிருந்து வந்தாங்க. யாருக்கு? இந்த பாராக்குக்கு பின் சென்ற 10,000 பேரில் செபுலோனிலிருந்து நிறைய பேர் வந்தாங்க. செபுலோன் நப்தலியிலிருந்து. இது செபுலோனிலிருந்து வந்தவங்களை யார் தெரியுமா? பட்டயத்தை எடுத்த யுத்த வீரர்கள் கிடையாது, எழுதுனவங்க. இவங்களுக்கு எழுத தான் தெரியும், இவங்களுக்கு பட்டயத்தை எடுத்து சண்டை போட தெரியாது. இவங்க கூட இருந்தவங்களாம் எழுதுனவங்க தானா. பாருங்க, எழுதுகோலை பிடித்திருக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இவன் கூட வந்தவங்களாம் யுத்த வீரர் கிடையாது, எழுத தெரிஞ்சவங்க தான் வந்து கடைசியில் பட்டயத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, இசக்காரின் பிரபுக்களும் தெபராளனுடைய இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபன் இந்த யுத்தத்திலே பங்கு பெறவில்லை, அவன் பிரிந்து போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவிலே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மன விசாரங்கள் மிகுதி. ரூபனெல்லாம் இந்த யுத்தத்தில் வந்து ரூபனுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணலை, வரல. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ரூபன் கோத்திரமெல்லாம் இந்த யுத்தத்தில் வந்து பங்கு பெறாமல் ஒதுங்கிட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ மன விசாரத்தை இருந்திருக்கும் பாருங்க பாராக்குக்கு. அடுத்தது, கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். கீலேயாத்தில் இருந்தவங்க யாருமே வரல. யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் உங்களுக்கு இடம் கொடுத்துருந்துச்சு, அவங்க யாருமே வரல. தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? தான் மனுஷர் கப்பல் கட்டி அதில் உட்காந்து அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கி இருந்தது என்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் கூடாக்களில் தாபரித்தார்கள். பல கோத்திரம் இந்த யுத்தத்தில் வந்து அவங்க பங்கு பெறவே இல்லை. நாங்கள் வரல, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க, நாங்கள் பிஸின்ட்டாங்க. ஒரு சிலர் கப்பல் கட்டி அதில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரூபன் கோத்திரத்தார் ஆடு மாடு எங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு அவங்க வந்து ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிறைய பேர் இவங்களுடைய யுத்தத்தில் பங்கு பெறதுக்கு வரவே இல்லை. வந்தவங்களும் யாருன்னு கேட்டிங்கன்னா யுத்த வீரர்கள் கிடையாது, எழுதுறவங்க. அப்போது இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுட்டு யுத்தத்தில் போய் கானானியரை சந்திக்கணும்னா ஃபெய்த் இருந்தால் மட்டும்தான் முடியும். படை வீரர்களை வச்சுட்டு போகிறது கொஞ்சம் பரவாயில்ல, எழுதுறவங்கள தான் வந்தாங்க. யுத்தம் பண்ண தெரிஞ்சவன் எவனுமே வரல, யுத்தத்துக்கு வரல. ரூபன் கோத்திரத்தெல்லாம் யுத்தம் பண்ண தெரிஞ்சவன் தான், எவனுமே வரல. கடைசியில் வந்தவன்லாம் யார்? செபுலோன் நப்தலியிலிருந்து வந்தான். இவன் செபுலோன் நப்தலியிலிருந்து வந்தவன்லாம் யார்? எழுத தெரிஞ்சவன். இவனை தான் கூட்டிகிட்டு கொண்டு போய் ஆளுக்கு ஒரு கையில் ஒரு பட்டயத்தை கொடுத்து யுத்தத்தில் இறக்கி விட்டார் பாராக். இதற்கு விசுவாசம் வேணும். யுத்த பழக்கம் இல்லாத எழுத தெரிஞ்சவங்களை கொண்டு போய் யுத்தத்தில் இறக்கி விடுறதுக்கு விசுவாசம் வேணும். ஆனால் ஆண்டவர் இவர்களுக்கு துணை நின்றபடினால், இவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினபடியினால் ஆண்டவர் கிரியை செய்தார். இதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்தான்னு இருக்குது. அதே 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்கள் மட்டும் வாசி நான் முடிக்கிறேன். 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அதாவது 3 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று.
நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின. புரியுதுங்களா? வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே நீ பலவான்களை மிதித்தாய். சரி, இதெல்லாம் அப்புறம் நீங்கள் படிச்சுட்டுங்க, நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து யுத்தம் உண்டாச்சாம். இங்கே கீழே யுத்தம் பண்ணதால யார்? எழுத படிக்க தெரிஞ்சவன். இவன் தான் பட்டயத்தை தூக்கிட்டு போயிருக்கிறான், பாராக்கோடு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வானத்திலிருந்து கர்த்தர் யுத்தத்தை அனுப்புகிறார். ஆண்டவர் தம்முடைய சேனையை கர்த்தர் அனுப்புகிறார். அங்கிருந்து யுத்தம் நடக்குது. நட்சத்திரங்கள் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சிசராவோடு யுத்தம் பண்ணின, தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணின என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வானத்திலிருந்து ஒருவேளை கல்மழை அனுப்பியிருக்கலாம், ஏதோ நடந்திருக்குது. கர்த்தர் நேரடியாக யுத்தம் பண்ணார். பட்டயத்தினால இவ கீழே வெட்ட வச்சார். மேலிருந்து ஆண்டவர் யுத்தத்தை ஒரு பக்கம் கர்த்தர் லீட் பண்ணார். கர்த்தர் இவங்களை ஜெயிக்க வச்சார். இவனுடைய பாராக்குடைய விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே யோசுவாவின் தலைமை கீழ் தோற்று போனதான அந்த கானானியர்களை, அவங்கக்கிட்ட தோற்று போனாங்க அந்த பலசாலிகளான கானானியர்கள், 900 இருப்பு ரதங்களை வைத்திருந்த கானானியர்கள், அவங்கள பாராக் சந்திக்கிறான். சந்தித்தது எப்படிப்பட்ட ஜனங்களை வச்சு சந்திக்கிறான்? யுத்த வீரர்கள் அல்ல, எழுதுறவங்களை கூட்டிகிட்டு போய் யுத்தத்தில் இறக்கி விட்டு அவன் சந்திக்கிறான். யுத்தத்துக்கு போகும் பொழுது முக்கியமான கோத்திரங்களாக ரூபன் கோத்திரம் எல்லாம் வரவே இல்லை. செபுலோன், நப்தலி போன்ற சிறிய கோத்திரங்கள் தான் வந்துச்சே தவிர ரூபன் கோத்திரத்தை போல பெரிய கோத்திரங்கள் யுத்தத்தில் பங்கு பெறவே இல்லை. சிலர் கப்பலை கட்டிட்டு போயிட்டாங்க. தான் மனுஷர் கப்பல் தான் கோத்திரம் கப்பல் கட்ட போயிடுச்சு. ரூபன் கோத்திரம் ஆடு மேய்க்க போயிடுச்சு. யாருமே கலந்துக்கல. ஆனால் இவன் விசுவாசத்தோடு நின்று ஜெயம் எடுத்ததை பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். விசுவாசம் என்பது என்ன? ஒன்று நல்லா தெரியணும். ஏற்கனவே தோற்று போயிருந்தாலும் அதை மீண்டும் விசுவாசத்தோடு சந்தித்து ஜெயிக்கிறது. ரெண்டாவது, மனுஷ ஆதரவுகள் நமக்கு அதிகமாக இல்லாத பட்சத்திலும் ஆண்டவரை விசுவாசித்து கர்த்தருடைய ஆதரவு ஒன்றை மாத்திரம் நம்பி இறங்கி ஜெயிப்பது, அதுதான் விசுவாசம். மனுஷ ஆதரவுகள் இவனுக்கு சரியாக கிடைக்கல. ஆனாலும் கூட முக்கியமான கோத்திரங்கள் இவனுக்கு உதவி செய்யலை. தான் கோத்திரம் வரலை, ரூபன் கோத்திரம் வரலை, செபுலோன், நப்தலி போன்ற சிறிய கோத்திரங்கள் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. அதுவும் எழுதுறவங்க தான் வந்தாங்க. ஆனாலும் கர்த்தரை நம்பி இவன் அந்த நேரத்தில் அவன் விசுவாசத்தில் எழும்பினதுனாலே ஆண்டவர் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் வைங்க. சத்துருவாகிய பிசாசு எவ்வளவு பலசாலியை தோற்றமளிக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் சில பெரிய பாவங்களை கொண்டு வந்து உன்னால் இதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பெரிய இருப்பு ரதங்களை காமிச்சு உங்களை பயமுறுத்தலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். இன்றைக்கு அவர்களை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது போல, இன்றைக்கு இந்த பாராக்குடைய வாழ்க்கையை தியானிக்கிற இன்றைக்கு கர்த்தர் இருப்பு ரதங்களோடு கூடிய பலசாலியாய் தோற்றமளிக்கிற சிசராவை, அந்த கானானிய கூட்டத்தை ஆண்டவர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். அந்த கானானியர்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏற்கனவே சிலதை ஜெயிச்சு சில விஷயத்தை ஜெயிக்க முடியாமல் போயிருக்கலாம். சில பாவங்கள், சில காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியாமல் இருந்ததை இன்றைக்கு கர்த்தர் உங்களை வைத்து ஜெயிக்க வைக்க போகிறார். விசுவாசிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை வைத்து ஜெயிக்க போகிறார். இப்போ நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். எந்த கானானியன் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தானோ, எந்த கானானியனை இதுவரைக்கும் உங்களால் துரத்த முடியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ, எந்த கானானியன் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறானோ, எந்த கானானியனை ஜெயிக்கவே முடியாது என்ற ஒரு நிலைமைக்குள் நீங்கள் போயிட்டீங்களோ, அந்த கானானியனை இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் அதை செய்ய போகிறார். இப்போ விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறீங்க.
கானானியன் விரட்டி அடிக்கப்பட போகிறான். அவனை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். அவனும் அவனுடைய இருப்பு ரதங்களும் எல்லாம் முழுவதும் கர்த்தர் நம் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். அதன் தலைவனாய் காணப்பட்ட சிசராவையும் கர்த்தர் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அன்றைக்கு பாராக்குக்கு கொடுத்தது போல கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த பூமியிலே பார்க்கும் பொழுது ரூபன் கோத்திரத்தார் உதவிக்கு வரல, தான் கோத்திரத்தார் வரல. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறாரு, வானத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை அனுப்பினார். இந்த பூமியிலே உங்களுக்கு பெரிய ஒத்தாசை கிடைக்காது, ஆனால் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசையின் மூலமாக நீங்கள் ஜெயிக்க போறீங்க. பூமிக்குரிய ஒத்தாசை உங்களுக்கு இல்லைன்னு யோசிக்காதீங்க, தேவையில்லை. கர்த்தர் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து அவருக்காக யுத்தம் பண்ணினது, தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் பண்ணியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இப்படியாய் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி நிச்சயம் கர்த்தர் இன்றைக்கு கானானியர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போறார். நம்ம சேர்ந்து ஜெபிக்க போறோம். கானானியரை விரட்ட போகிறோம், சிசராவை கொல்ல போகிறோம். அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் இன்றைக்கு முழுவதும் உங்கள் வாழ்க்கையை விட்டு முற்றிலும் வேறறுக்க போகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கானானியர்கள் இவர்கள் பலசாலிகள். யோசுவாவின் நாட்களிலே அவருடைய தலைமையின் கீழ் வந்த பொழுது இந்த கானானியர்களை துரத்த முடியல. காரணம், அவர்களுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. யூதா புத்திரர் அவங்கள துரத்த முடியல. யூதா புத்திரர் சிலரை துரத்துனாங்க, மலைநாட்டில் இருந்து அவங்கள துரத்துனாங்க. ஆனால் பள்ளத்தாக்கில் இருந்த கானானியர்களை அவங்களால துரத்த முடியல. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தது, அதனால துரத்த முடியலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யோசிக்கணும், யூதா புத்திரர் துரத்த முடியாமல் தவித்த அந்த கானானியர்களை நான் சந்திக்க போறதா? அவங்களுக்கு இருப்பு ரதங்கள் இருக்கிறதே, பலசாலிகளாச்சே, தோற்றத்திலே பலசாலிகள், ரதங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க தங்கள் பலத்தை நிரூபித்தவர்கள். யூதா புத்திரர் உடனே பண்ண முடியல. நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, இன்றைக்கு கர்த்தர் உன் கையில் அதை ஒப்பு கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, சில சத்துருக்களை துரத்தி சில சத்துருக்களை துரத்த முடியாமல் விடப்பட்டிருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து நீங்கள் சில சத்துருக்களை துரத்திட்டீங்க. வெளிப்படையாக இருந்த சத்துருக்களை சிலதை துரத்திட்டீங்க. வெளிப்படையாய் காணப்பட்ட சில பாவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சிட்டீங்க. ஆனால் உள்ளே மறைந்திருக்கிற சில பாவங்களை, சில காரியங்களை, அந்தரங்கத்தில் இருக்கிற சிலவற்றை உங்களால் துரத்த முடியல. காரணம், அது இருப்பு ரதங்களை வைத்துக் கொண்டு பலசாலியாய் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது. யோசுவாவின் தலைமையின் கீழ் வந்ததான அந்த இராணுவமே ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாராக்கே, யோசுவாவின் தலைமையின் கீழ் வந்ததான் அந்த சேனை அவர்களால் துரத்த முடியலனாலும் உன் கையில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறேன். ஏற்கனவே துரத்த முடியாமல் போனது, ஆனால் இப்போ உன் கையில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறேன். சில பாவங்கள், சில காரியங்கள் அந்தரங்கத்தில் உங்களை தாக்கி கொண்டிருக்கிற விஷயங்கள், துரத்த முடியல, இருப்பு ரதங்களை வச்சுட்டு இருக்குது, துரத்தவே முடியாதுன்னு முடிவு கட்டாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் அதை உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போறார். எல்லாரும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். நல்ல கவனிங்க, இந்த யுத்தத்திற்கு வரும் பொழுது பெரிய கோத்திரங்கள், ரூபன் கோத்திரம் பெரிய கோத்திரம் துணைக்கு வரல. தான் கோத்திரம் பெரிய கோத்திரம், கப்பல்லாம் கட்டக்கூடிய அளவுக்கு அவங்க பெரிய கோத்திரம். ஆனால் யுத்தத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கள் கப்பல் பிரயாணம் எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு சொந்த வேலை இருக்குது, நாங்கள் வர முடியாதுன்ட்டாங்க. வந்ததெல்லாம் யாரு? செபுலோன் நப்தலி கோத்திரத்துக்கு ஆட்கள் தான் வந்தாங்க. சின்ன கோத்திரம் தான் வந்துச்சு. வந்தவங்களும் யாரு? அந்த கோத்திரத்தில் வந்தவங்க யாரு? திறமசாலியா? கிடையாது, படிக்க தெரிஞ்சவங்க. இவங்கள கையில தான் பட்டயத்தை கொடுத்து ஆண்டவர் ஜெயிக்க வைக்கிறார். உங்களுக்கு உலகத்திலே ஒத்தாசை தேவையில்லை, உலகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் தேவையில்லை, பரலோகத்தின் ஆதரவு இருந்தால் போதும். எப்படிப்பட்ட கானானியனையும் துரத்தி விடலாம். ஏற்கனவே துரத்த முடியாமல் போயிற்று என்று சொல்லி ஒரு சரித்திரம் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கையில் அதை ஒப்பு கொடுக்க போறார். துரத்த போகிறீர்கள். இப்போ நீங்க பாருங்க, எந்த கானானியனை இதுவரைக்கும் நீங்க துரத்த முடியாமல் இருக்குது? எந்த கானானியன் இப்போ உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. ஏதோ ஒரு பாவம். இந்த கானானியன் எங்க இருக்கிறான் தெரியுமா? பள்ளத்தாக்கில் இருக்கிறான், மறைஞ்சிருக்கிறான் பள்ளத்தாக்கில்.
வெளியரங்கமான பாவத்தை எல்லாம் துரத்தியாச்சு. ஆனால் மறைந்திருக்கிற கானானியனை இன்னும் துரத்த முடியல. அவன் மறைஞ்சிருக்கிறான். மறைவான பாவங்கள். அவன் பள்ளத்தாக்கிலே மறைஞ்சிட்டு இருக்கிறான். அவனை துரத்த முடியல, ஈஸியாக துரத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனையும் நீ விரட்ட போற. மறைந்திருக்கிற எந்த பாவத்தையும் இன்றைக்கு கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்க போறார். நீ விரட்டி அடிக்க போறேன்னு கர்த்தர் சொல்றார். எல்லாரும் ஆண்டவருக்கு நேராய், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கானானியன் யார்? அந்த கானானியனை இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்குள் இருக்கிற அந்த கானானியனை இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவன் பள்ளத்தாக்கிலே மறைந்திருக்கிறான். அவனை இப்போ நீங்கள் விரட்ட போறீங்க. எல்லாரும் இயேசு என்ற நாமத்தினாலே இப்போ நம்ம வரப்போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் லைவ்ல எங்களோடு கூட கனெக்ட் ஆகியிருக்கிற ஒவ்வொருவருக்காக, இப்போ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. யோசுவாவின் நாட்களிலே துரத்த முடியாமல் போன கானானியர்கள், யோசுவாவின் நாட்களிலே இருப்பு ரதங்களை வைத்து கொண்டு அவர்கள் பலசாலிகளைப் போல காண்பித்து துரத்த முடியாமல் போனவர்கள் இப்பொழுது பாராக்கின் நாட்களிலே துரத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் அவனை உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இவர்கள் ஒவ்வொருவருக்கு முன்பாக பயமுறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத கானானியனே, பள்ளத்தாக்கின் ஆவி, கானானி ஆவி, பள்ளத்தாக்கின் ஆவி, மறைவான பாவத்தை கொண்டு வந்து துரத்த முடியாத ஒரு சக்தியை போல காண்பித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத கானானி ஆவி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு சொல்லுகிறேன், இந்த நிமிஷத்தில் நீ முற்றிலும் இவர்கள் வாழ்க்கை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் கானானியனுடைய இருப்பு ரதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் கானானி ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் கானானி ஆவிகள், ரகசிய பாவங்களை கொண்டு வருகிற கானானி ஆவியே, இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறு என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையை, அந்தரங்கத்தில் விடுதலைகளை அனுபவிப்பார்களாக. வெளிப்படையான விடுதலை மாத்திரமல்ல, அந்தரங்கத்தில் விடுதலையோடு இருப்பார்களாக. கானானிய ஆவி முற்றிலும் மேற்கொள்ளப்பட்டான். அதை நடத்தி வந்த சிசரா கொல்லப்பட்டான். இன்றைக்கு அதை நடத்தி வந்ததான 900 ரதங்களோடு நடத்தி வந்த சிசராவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொல்லப்பட்டான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் தேவரீர், நாங்கள் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர்களாகவே தொடர்ந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். பாராக்கினுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிய உதவி செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.